உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கஸ்டோடியல் டெத் அல்லது லாக்அப் டெத். காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை என்ற பெயரில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அல்லது சந்தேகப்படும் நபர்களை விசாரணைக்கு அழைத்து சென்று அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை மரணம் விளைவிக்கும் அளவுக்கு அவர்களை அடித்து துன்புறுத்துவது, சித்திரவதை செய்வது இந்த லாக்அப் டெத் அல்லது கஸ்டோடியல் டெத் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கஸ்டோடியல் டெத் அதாவது விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அல்லது சந்தேகப்படும் நபரை அடித்து துன்புறுத்துவதிலிருந்து மக்கள் எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இந்த காவல்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை மரணம் விளைவிக்கும் அளவுக்கு அடித்து துன்புறுத்துவதற்கு அல்லது சித்திரவதை செய்வதற்கு சட்டத்தில் அவர்களுக்கு வழி அதாவது அத்தாரிட்டி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் சித்திரவதை தடை சட்டம் இந்தியாவில் இருக்கிறதா இல்லையா, மேலும் மக்கள் எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருந்து தங்களை இந்த காவல்துறை அதிகாரிகள் அல்லது அதிகாரமிக்க இந்த அரசு துறை அதிகாரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்வது, இதனை எல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அதற்கு முன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. சமீபத்தில் ஏற்கனவே சாத்தான்குளம் கொலை வழக்கில் தந்தை மகன் இருவரும் 2 நபர்களையும் மரணம் விளைவிக்கும் அளவுக்கு அடித்து துன்புறுத்தி அவர்கள் இருவரும் மரணம் அடைந்த பிறகு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது குற்ற வழக்கு, மரணம் ஏற்படுத்திய 302 வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேற்படி அந்த வழக்கு மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. விசாரணை நடைபெற்று வருகிறது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞரை தெஃப்ட் கேஸ் அதாவது திருட்டு வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் காவலர்கள் அவர்களை அடித்து துன்புறுத்தி மரணம் விளைவிக்கும் அளவுக்கு சித்திரவதை செய்ததாக அவருடைய தம்பி கூறியதின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் அடித்து துன்புறுத்திய அந்த 6 காவலர்களையும் பணியிட நீக்கம் செய்து தற்பொழுது அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசாங்கம் இந்த கஸ்டோடியல் டெத் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, காவல்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை காவல் நிலையங்களில் போதுமான அளவுக்கு அந்த காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடைய பற்றாக்குறை இருந்து வருகிறது. மேலும் அவர்களுக்கு அதிகப்படியான ஒர்க்லோட் பணிச்சுமை இருப்பது, மேலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு முறையான பயிற்சி, ஒவ்வொரு வழக்கிலும் எவ்வாறு விசாரணை மேற்கொள்ள வேண்டும், குற்றம் சாட்டப்பட்ட நபரை எவ்வாறு விசாரணைக்கு அழைத்து அந்த விசாரணை நடைமுறைகள் தெளிவாக, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் தற்பொழுது BNSS என்று இருக்கிறது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட நபரை அல்லது குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேகப்படும் நபரை விசாரணைக்கு அழைத்து சென்றார். மேற்படி அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் வழக்கு பதிவு செய்து 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர் முன்பாக அவரை ஆஜர்படுத்தி மேற்படி குற்றவியல் நடுவர் அவர்கள் போலீஸ் கஸ்டடி எடுக்க வேண்டும் என்று காவல்துறை அவர்களிடம் மனு செய்யும் பொழுது அதற்கு உத்தரவு பிறப்பிப்பார். அதன் பிறகே காவல்துறை
குற்றம் சாட்டப்பட்ட நபரை விசாரணைக்கு எடுத்து விசாரணை செய்து அதன் பிறகு மீண்டும் அந்த நபரை எந்த நிலையில் அவர்கள் விசாரணைக்கு அழைத்து சென்றார்களோ அதே நிலையில் அவர்கள் மீது, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது எந்த ஒரு அடித்து துன்புறுத்தியதற்கான எந்த ஒரு காயங்களும் எந்த ஒரு சித்திரவதையும் செய்திருக்காமல் மீண்டும் அதே நிலையில் அந்த குற்றவியல் நடுவர் முன்பாக நிறுத்த வேண்டும். இதனை அந்த குற்றவியல் நடுவர் உறுதி செய்து அதன் பிறகே அவரை ஜுடிஷியல் கஸ்டடி என்ற நீதிமன்ற காவலுக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை ஆஜர்படுத்த வேண்டும். ஆனால் நடைமுறையில் அவ்வாறு பின்பற்றப்படுகிறதா என்றால் கிடையாது. நாம் தற்போது செய்தித்தாளில் அதிகமாக பார்த்து வருவோம். பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார், குற்றம் சாட்டப்பட்ட நபர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார் என்று சொல்லும் பொழுது அதனை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட நபரை கை கால்களை உடைப்பது அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய வேலை கிடையாது. சட்டப்படி அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் முன் ஆஜர்படுத்த வேண்டும். அவ்வாறு ஆஜர்படுத்தும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த குற்றவியல் நடுவர் கண்டிப்பாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை உங்களை காவல்துறை அதிகாரிகள் அடித்து துன்புறுத்தினார்களா என்று கட்டாயம் கேள்வி கேட்பார். அவர் கால் உடைந்திருந்தாலோ அல்லது உடல் பாகங்களில் எங்கேனும் காயங்கள் இருந்தால் அதில் யார் அடித்தார்கள், அந்த காயம் எவ்வாறு வந்தது, அதனை அந்த குற்றவியல் நடுவர் பதிவு செய்து அதன் பிறகே அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும். இவ்வாறுதான் நடைமுறையில் சட்ட நடைமுறை இருந்து வருகிறது. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அடித்து துன்புறுத்திவிட்டு அதன் பிறகு தாங்கள் அடித்ததை குற்றவியல் நடுவர் முன்பாக கூறக்கூடாது என்று கூறி அவர்களை மிரட்டி சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களையும் மிரட்டி அதன் பிறகே குற்றவியல் நடுவர் முன்பாக நிறுத்துகிறார்கள். குற்றவியல் நடுவரும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ், அதாவது ஒரு சட்டப்பூர்வமான கேள்வியை கேட்க வேண்டும், தன்னுடைய கடமைக்கு அந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் மட்டுமே கேட்கிறாரே தவிர அந்த காயங்கள் அவருக்கு இயற்கையாகவே ஏற்பட்டதா அல்லது இந்த காவல்துறை அதிகாரிகளால் ஏற்பட்டதா என்ற ஒரு கோணத்தில் அதற்கான சான்று ஆவணங்களை அவர் கேட்பது கிடையாது. அவ்வாறு கேட்கும் பட்சத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை இவ்வாறு கை கால்களை உடைப்பது, சித்திரவதை செய்வது, விசாரணைக்கு அழைத்து சென்று அடிப்பது, இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படாது. காரணம், ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை அடிப்பதற்கோ அடித்து சித்திரவதை செய்வதற்கோ காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்டத்தில் எங்கேயும் அவர்களை அடித்து துன்புறுத்த வேண்டும் என்று அதிகாரம் வழங்கப்படவில்லை. விசாரணை செய்ய வேண்டும், அதுவும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அறிவியல் பூர்வமான விசாரணை செய்ய வேண்டும் என்றே கூறுகிறதே தவிர குற்றம் சாட்டப்பட்ட நபரை அடித்து துன்புறுத்தி அவரிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. அடித்து துன்புறுத்துவதற்கு காரணம், முறையான அடித்து துன்புறுத்துவதற்கான தடை சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்படவில்லை, தற்போது வரை கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அடித்து துன்புறுத்தி அதன் பின்பு குற்றவியல் நடுவர் முன்பு நிறுத்தும் பொழுது குற்றவியல் நடுவர் அவர்கள் அதனை முறையாக விசாரித்து அந்த காயங்கள் ஏற்பட்டதற்கான காரணத்தை அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்து அப்பொழுதே அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை குற்றம் நிரூபணம் செய்வதற்கு முன்பே அவரை அடித்து துன்புறுத்தியதற்கான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அவர்களை பணியிட நீக்கம் மற்றும் அவர்களுக்கு தண்டனை வழங்கும் பொழுது இந்த காவல்துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக தங்களுடைய அதிகாரத்தை மீறி குற்றம் சாட்டப்பட்ட ஏழை பாமர மக்களை அடித்து துன்புறுத்துவது தடுக்கப்படும். இதற்கு அரசாங்கம் ஒரு முறையான வழிகாட்டுதலை வெளியிட வேண்டும். வழிகாட்டுதல் வெளியிட்டாலும் காவல்துறை அதிகாரிகள் இதுபோன்ற சித்திரவதை மற்றும் மரணம் விளைவிக்கும் அளவுக்கு அடித்து துன்புறுத்துவதை தடுப்பதற்கு இந்தியாவில் பொது சித்திரவதை தடை சட்டம் என்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும்.
அப்பொழுது மட்டுமே எந்த ஒரு அதிகாரியும் சம்பந்தப்பட்ட நபர்களை அல்லது எந்த ஒரு பொதுமக்களும் யாரையும் அடித்து துன்புறுத்துவது சட்டப்படி தடை செய்யப்பட்டு அது குற்றமாக கருதப்படும். தற்பொழுது இந்த காவல்துறை அதிகாரிகள் அடித்து துன்புறுத்தி மரணம் விளைவித்தால் மட்டுமே மேற்படி அந்த நபர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதனை தவிர்த்து சாதாரண வழக்குகளில் அல்லது வேறு வழக்குகளில் பொதுமக்கள், படிப்பறிவில்லாத பொதுமக்கள், ஏழை பாமர மக்கள் விசாரணைக்கு செல்லும் பொழுது அந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் கண்ணியமாக நடக்காமல் அவர்களை அடிப்பது, துன்புறுத்துவது இது போன்ற செயல்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. மேலும் அடித்து துன்புறுத்தி கை கால்களை உடைத்து விட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார் என்று குற்றவியல் நடுவர் முன்பாக நிறுத்தும் பொழுது குற்றவியல் நடுவர் அவர்கள் அதனை முறையாக விசாரணை செய்து அது காவல்துறை அதிகாரிகளால் தான் ஏற்பட்டது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது அப்பொழுதே வழக்கு பதிவு செய்யப்பட்டால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழாது. காவல்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அல்லது சந்தேகப்படும் நபர்களை அடித்து துன்புறுத்த மாட்டார்கள். அவர்கள் என்ன வேணுமானாலும் அடித்து துன்புறுத்திவிட்டு அதை குற்றவியல் நடுவர் முன்பாக சொல்ல வேண்டாம் என்று கூறும் பொழுது குற்றவியல் நடுவர் முன்பாக நிறுத்தும் பொழுது குற்றவியல் நடுவர் அவர்களை ஆடைகளை களைத்து காயங்கள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பின்பே அவர் ஜுடிஷியல் கஸ்டடி என்ற நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவார். அவ்வாறு காயங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த காயத்தின் காரணம் யாரால் ஏற்பட்டது என்பதை முறையாக விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் இதுபோன்ற குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அல்லது சந்தேகப்படும் நபர்களை சட்டத்தை மீறி அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்து இதுபோன்ற கஸ்டோடியல் டெத் மற்றும் சித்திரவதை இதுபோன்ற பாமர மக்களை அடித்து துன்புறுத்துவது, கை கால்களை உடைப்பது தடுத்து நிறுத்தப்படும். ஏற்கனவே சட்டங்கள் இருந்தும் அதனை முறையாக அமல்படுத்தாமல் இருப்பதால் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனையும் மீறி தற்பொழுது அரசாங்கம் காவலர்களுக்கு முறையான பயிற்சியை வழங்க வேண்டும். ஒரு வழக்கு விசாரணையை குற்ற வழக்கு மற்றும் திருட்டு வழக்கு மற்றும் போக்சோ இது போன்ற ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த வழக்குகளையும் எவ்வாறு விசாரணை மேற்கொள்ள வேண்டும், குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அல்லது சந்தேகப்படும் நபர்களை எதன் அடிப்படையில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களையும் பயிற்சியையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும். மேலும் சட்டத்தின்படி பொதுமக்களை அடித்து சித்திரவதை செய்வதை தடுப்பதற்கு சித்திரவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். மேலும் காவலர்களுக்கு பணிச்சுமையை குறைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மனதளவில் சரியாக இருந்து கொண்டு பொதுமக்களிடம் மற்றும் புகார் தரும் பொதுமக்களிடம், பாதிக்கப்பட்ட நபர்களிடம் முறையாக அவர்கள் விசாரணை மேற்கொள்ள முடியும். அரசாங்கம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தின்படி விசாரணை செய்யும் பட்சத்தில் இந்த கஸ்டோடியல் டெத், காவல் நிலைய மரணங்கள் தடுக்கப்படும். பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு செல்லும் பொழுது அல்லது தங்களுடைய மகனையோ அல்லது சொந்தக்காரர்களையோ விசாரணை என்ற பெயரில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து சென்றால் உடனே காவல் நிலையத்திற்கு சென்று என்ன காரணத்திற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, வழக்கு பதிவு செய்த 24 மணி நேரத்தில் அவர் குற்றவியல் நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி விட்டாரா, இது போன்ற தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் காவல் நிலையத்தில் தான் இருக்கிறாரா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அவர் ஒருவேளை காவல் நிலையத்தில் இல்லை என்றால் ஒரு வழக்கறிஞரை அணுகி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு சென்று அது தொடர்பான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வழக்கறிஞர் இல்லாத பட்சத்தில் தங்களுடைய மகனையோ அல்லது உறவினர்களையோ காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று எங்கு வைத்திருக்கிறார் என்பது தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் உடனே நீங்கள் அவசர போலீஸ் உதவி எண் 100 இருக்கிறது, அதற்கு உடனே தொடர்பு கொண்டு மேற்படி சம்பவத்தை அவர்களிடம் கூறும் பொழுது அவர்கள் நேரடியாக மேலிடத்திலிருந்து அவர்களுக்கு தகவல் கொடுத்து அந்த நபர் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு வழங்குவார்கள்.
ஏனென்றால் 100-இல் போன் போட்டு சம்பந்தப்பட்ட நபரை விசாரணை என்ற பெயரில் பொய்யாக அழைத்து சென்று அவர் எங்கு வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை, அவரை காணவில்லை என்று ஒரு புகார் செய்ய வேண்டும். காணவில்லை என்று சொல்லும் பொழுது காவல்துறை மேற்படி நபரை கண்டுபிடிப்பதற்கான விசாரணையை தொடங்கும். அடித்து துன்புறுத்துவது தடுக்கப்படும். ஏனென்றால் சந்தேகப்படும் நபரை அழைத்து சென்றால் அவரை விசாரணை செய்ய வேண்டும் என்றால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். அல்லது விசாரணைக்கு அழைத்து சென்று என்ன காரணத்திற்காக அழைத்து செல்கிறோம் என்பதை தங்களிடம் கூறி அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்றால் விசாரணை செய்து உங்களுடனே திருப்பி அனுப்ப வேண்டும். காவல் நிலையத்தில் அவரை வைத்திருக்க வேண்டும் என்றால் அவர் மீது கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்க வேண்டும். அல்லது எஃப்ஐஆர் போட போகிறோம், எனவே அவரை திருப்பி அனுப்ப முடியாது என்று தங்களிடம் கூற வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை உறுதி செய்து காவல் நிலையத்திலேயே இருந்து வழக்கறிஞரை வைப்பதற்கு சட்டப்பூர்வ உரிமை இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வழக்கறிஞரை வைத்துக் கொள்வதற்கும் வழக்கறிஞரிடம் ஆலோசனை கேட்பதற்கும் சட்டப்பூர்வ உரிமை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு, குற்றவாளிகளுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த சட்டத்தின்படி அவர் மீது வழக்கை பதிவு செய்திருந்தாலும் அவர் ஒரு சட்ட ஆலோசகரை ஆலோசனை கேட்பதற்கு அவருக்கு அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கறிஞரை அணுகி என்ன காரணத்திற்காக அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் மற்றும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, இது போன்ற தகவல்களை கேட்டு பெற வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கஸ்டோடியல் டெத் எல்லாம் ஏழை பாமர மக்கள் மீதுதான் நடத்தப்படுகிறது. பணபலம் மற்றும் அரசியல் பலமிக்க குற்றம் செய்பவர்கள் மீது காவல்துறை எந்தவித அதிகார மீறல்களும் நடத்தப்படுவதில்லை. படிக்காத மற்றும் ஏழை மக்கள்கள் மீதே தொடர்ந்து அவர்களிடம் போதிய விழிப்புணர்வு மற்றும் பணபலம் இல்லாத, அரசியல் பலம் இல்லாத ஒரு காரணத்தை கொண்டு அதிகாரிகள் சட்டத்தை மீறி அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு எந்தவித குற்றம் செய்யாத, குற்றம் சாட்டப்பட்ட அல்லது குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு நபரை மரணம் விளைவிக்கும் அளவுக்கு அடித்து துன்புறுத்தி அந்த இளைஞர் தற்பொழுது இறந்து போயிருக்கிறார். எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தங்கள் உறவினர்களையோ தங்களையோ அல்லது தங்களுடைய மகனையோ விசாரணைக்கு அழைத்து செல்லும் பொழுது உடனடியாக காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். காவல் நிலையத்தில் தைரியமாக என்ன காரணத்திற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார், எப்பொழுது விடுவிப்பீர்கள் அல்லது விடுவிக்கவில்லை என்றால் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அவரை நீதிமன்ற காவலில் உட்படுத்த வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு இன்டிமேஷன் என்று சொல்வார்கள். கண்டிப்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவரை கைது செய்ததற்கான ஒரு லெட்டர், இன்டிமேஷன் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படும். அவ்வாறு கொடுத்தால் மட்டுமே சட்டப்பூர்வமாக அந்த கைது நடைபெற்றிருக்கிறது, அவரை சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகிறார்கள் என்று நம்மளுக்கு தெரிய வரும். அவ்வாறு இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக காவல்துறை அதிகாரிகள் கூறும் பொழுது உடனடியாக அவசர உதவி எண் 100க்கு தொடர்பு கொண்டு தங்கள் குறைகளை அங்கே நேரடியாக தெரிவிக்கும் பொழுது அது சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அந்த அதிகாரிகள் என்ன காரணத்திற்காக அழைத்து சென்றிருக்கிறார், தற்பொழுது இங்கே விசாரணை இருக்கிறார் அல்லது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற அனைத்து தகவலையும் கொடுப்பார்கள். எனவே மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது உடனடியாக மேல் அதிகாரிகளிடம் புகார் செய்து இதுபோன்ற தொடர் சித்திரவதை செய்வதை தடுக்க வேண்டும். காவல் நிலையத்தில் ஒரு அதிகாரி முறையாக தங்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் மறுத்தால் அதற்கு அடுத்த உயர் அதிகாரிகளிடம் சென்று உடனடியாக அது சம்பவம் தொடர்பான தகவல்களை உங்களுடைய புகாரை தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக எஸ்ஐ சார்பு ஆய்வாளர் உங்களுக்கு தகவல் தர மறுத்தால் உடனடியாக காவல்துறை ஆய்வாளர் அவர்களை சந்தித்து புகார் மனுவை தெரிவிக்க வேண்டும். அந்த காவல் நிலையத்தில் யாருமே புகாரை ஏற்காத பட்சத்தில் அல்லது உங்களுக்கு முறையான தகவல் தர மறுக்கும் பட்சத்தில் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லது மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் சென்று உடனடியாக புகாரை தெரிவிக்க வேண்டும்.
நகரமாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக கமிஷனர் அலுவலகம், ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று உங்களுடைய புகாரை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்தில் இதுபோன்ற கஸ்டோடியல் டெத் அல்லது தொடர் சித்திரவதை செய்வது அல்லது முறையாக விசாரணை செய்யாமல் அடித்து துன்புறுத்துவது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்க முடியும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.